வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மொபைல் குருஜி. நான் உங்கள் நண்பன் ராவ். இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைலில் எல்லாருமே பார்த்தோன்னா அதிகப்படியான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்றது நம்ம ஒரு மெயின் ஃபியூச்சராக நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த மொபைலில் ஒரு காலத்தில் அதிகப்படியான பேட்டரி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜியோனி மட்டும்தான். அப்படிப்பட்ட அந்த ஜியோனி கம்பெனி ஒரு சில வருடங்களாகவே அவங்களுடைய மொபைலை லான்ச் பண்ணுறதை குறைச்சிட்டே வந்துட்டாங்க. அதாவது வருடத்திற்கு ஒரு மொபைல் அப்படின்ற ஒரு ரொம்பவும் குறிப்பிட்ட ஒரு பட்ஜெட் ரேட்டில் மட்டும்தான் அவங்க லான்ச் பண்ணாங்க. இதற்கு காரணம் அதிகப்படியான நிறைய கம்பெனியோட வரவு அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி அப்படிப்பட்ட அந்த ஜியோனி கம்பெனிலேருந்து F9 Plus அப்படின்னு ஒரு மாடல் லான்ச் பண்ணுறாங்க. அதை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன்ஸை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஜியோனியோட F9 Plus இன்றைக்கி லான்ச் பண்ணுறாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இதோட டிஸ்பிளே சைஸ் 6.2 இன்ச்சு வரைக்கும் இவங்க கொடுத்துருக்காங்க. IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மேலும் இதோட டிஸ்பிளே ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 720x1520 பிக்சல்ஸில் இருக்குது. மேலும் இது ஒரு வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேயோட மொபைல். மேலும் இதோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 9.0 பை கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் கஸ்டமைஸ் வைஸ் என்ன பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது இவங்க சொல்லலை. மேலும் இதில் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் மற்றும் ஃபேஸ் அன்லாக் இதில் இருக்குது. மேலும் இதோட CPU அப்படின்னு பார்த்தோன்னா Octa ப்ராசஸர் 1.6 GHz இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் இது டியூவல் சிம் கொண்டது. இதோட ரேம் அப்படின்னு பார்த்தோன்னா 3 GB தான் கொடுத்துருக்காங்க. காரணம் இது ஒரு ரொம்பவே பட்ஜெட்ரி ஃபோன் அப்படின்ற காரணத்தினால இவங்களுடைய ஸ்டார்டிங் வெறும் 3 GB மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு மாடல் 3 GB இன்டர்னல் மெமரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 32 GB வரைக்கும் இவங்க கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸ்பேண்டபிள் மெமரி அப்படின்னு பார்த்தோன்னா 256 GB வரைக்கும் இவங்க கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது டியூவல் கேமரா கொண்டது. ஒன்று 13 மெகாபிக்சல் ப்ளஸ் 2 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. மேலும் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க 13 மெகாபிக்சல் கேமரா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ளூடூத் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 4.2 மற்றும் 3.5mm ஜாக்கு இதில் இருக்குது. மேலும் USB டைப் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க மைக்ரோ USB கொடுத்துருக்காங்க. இதோட கலர் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. மேலும் இதோட பேட்ரி பற்றி இவங்க எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இவங்க கொடுக்கல. அதனால் இது எந்த மாதிரியான சார்ஜரும் அப்படின்னும் நமக்கு தெரியல. இதற்கான விலை என்னவா இருக்குது அப்படின்னா 3 GB RAM மற்றும் 32 GB ROM இருக்கக்கூடிய இந்த மொபைலோடைய ஆரம்ப விலை 7690 அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் லான்ச் ஆன பிறகு தான் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி என்ன மற்றும் இதில் என்ன மாதிரியான சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதோட GPUலாம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். மேலும் இந்த ஃபோன் லான்ச் ஆன பிறகு உங்களுக்கான முழு ரிவ்யூவை நான் கொடுக்குறேன்.